நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்னைக்கு இல்லை, ஆக்சுவலாக நேற்று தான் எனக்கு அந்த விஷயம் தெரியும். ஆக்சுவலாக இது நிச்சயம் இல்லாத வாழ்க்கைன்றது எனக்கு ஒவ்வொரு வாட்டி இதை எனக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன் சொல்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பண்ணியிருப்போம், நல்லதும் பண்ணியிருப்போம், கெட்டது பண்ணியிருப்போம், எங்கே வேணும் அவங்க வேணும்னு பார்த்துருப்போம், இல்லை இவன் எதிரி அவன் எதிரி நம்ம நினச்சிருப்போம். பட் நம்ம வாழ்க்கைன்றது நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது இந்த சமூகமாக இந்த ஒரு 2-3 நாளாக நானும் நிறைய விஷயத்த பார்த்துட்டேன். நிறைய விஷயம்னா இந்த 2-3 விஷயத்த ஆக்சுவலாக நல்லா கொஞ்சம் பெரிய லெவலில் பெரிய ஆளாக இருந்தவர் திடீர்னு இறந்துட்டாரு. இப்போ சின்ன வயசு. எப்படின்னு கேட்டால் யாருக்கும் புரியல. ஹார்ட் அட்டாக் பண்ணுறாங்க. ஷாக்காக இருக்குது, எனக்கு ஷாக்காக இருக்குது. ஒரு கெட்ட பழக்கம், ஒரு சின்ன எந்த ஒரு பழக்கமும் இல்லை அப்படின்றாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா நேற்று என்னோட மிஷின் இன்ஜினியர் அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும்போது நைஸ் ரோடு, பெங்களூர் நைஸ் ரோடில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு. எனக்கு புரிய மாட்டேங்குது, என்னடா அது இப்படிக்கான மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். நான் அவர் இறந்த விஷயம் தெரியாமல் நான் தொடர்ந்து நேற்று அவருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் நேற்று ஈவினிங் ஆர்டர் மீது அவருக்கு ஃபோன் பண்ணதாக தான் இருந்தேன். விடாமல் ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் ரெஸ்பான்ஸே இல்லை. என்னடா அது ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குது, என்னடா இது ஏன் ஃபோன் எடுக்கல? எப்பவுமே ஃபோன் பார்த்தா அட்லீஸ்ட் ஃபோன் பார்த்துட்டு உடனே இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுவார். ஏன் எனக்கு ரிப்ளை பண்ணது எனக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல். சரி ஓகே, ஏதோ வேலையாக இருப்பார், இல்லை ஏதோ ஒரு இதில் பிரச்சனை இருப்பாரோன்னு நானும் விட்டுட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று ஈவினிங் ஒரு 4:35 o'clock தான் தெரியுது அவர் வர வழியில் நைஸ் ரோடில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாருன்ற மாதிரி. எனக்கு ஷாக்கு. இது நல்ல மனுஷங்க, ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, ஒரு எதுவுமே இல்லைங்க அவருக்கு. ரொம்ப ரொம்ப அவர் கல்யாணம் ஆனதே பார்த்தீங்கன்னா 32 வயசுல தான் கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். குழந்தை ஒரு 3 வயசு கை குழந்தை. இப்போ அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 36 வயசு தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் 35-36 வயசு தான் இருக்கும். இன்னைக்கு அவரோட இறுதி மரியாதைக்கு போயிட்டு ஆக்சுவலாக நாங்கள் அவரோட வீட்டுக்கே போகணுன்னு தான் நாங்கள் நினைச்சோம். பட் போக முடியல எங்களால். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் லாங்காக இருக்குது. இன்னொன்று போயிட்டு அங்கே அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்றதுனால சரி அவங்களுக்கான டைமும் நம்ம தந்தாகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நாளாக கர்நாடகாவில் இந்த பனார்கட்டா ஜிஹெச்சில் ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கிறாங்க.